சாதி மதம் தான் இங்கே அரசியல் செய்யுது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, நாட் ஒன்லி நம்ம அவர் ஸ்டேட். இது எல்லாம் இங்கே பாருங்கள், இந்தியா முழுமைக்கு அதான் செய்யுது. நாட்டினுடைய முதன்மை அமைச்சர்களில் ஒருவர் அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர், நாட்டினுடைய அமைச்சர், மதுரையில் வந்து பேசும்போது இந்து மக்கள் ஒற்றுமைன்னு பேசுகிறார்ல, பேசியிருக்கார்ல. அவர் என்ன பேசணும்? இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு பேசணும். அப்போ எப்படி இருக்கு பாருங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்தவர்கள், மதம் சார்ந்தவர்கள் மீது வெறுப்பை கொட்டுவதே தங்களுடைய அரசியல் என்று இருந்தால் அது எப்படி நாடு சரியாக இருக்கும்? அப்போ இங்கே மதம் சாதிய உணர்ச்சிகள் தான் அரசியலை தீர்மானிக்குது. அப்போ இதை செத்து, இதை சாகடித்து, இதை கொன்னுட்டு மானுடம் மேலோங்கும் போது தான் அது சரியாக வரும். அப்படி இல்லது. அப்புறம் எதுக்கு உனக்கு இத்தனை வேதம், எதுக்கு இத்தனை புராண இதிகாசம், இவ்வளவு முன்னோர்கள், இதுதான் மகாவீர் புத்தன்லாம் பிறந்த பூமி அது சொல்லுங்க. இது இப்படி தான் சொல்லி கற்பிச்சுட்டு போனாங்களா? அது அப்படி தானே நடக்குது. இங்கே இருக்கிறதே அதிகமாக அரசியலை தீர்மானிப்பதே சாதிய தலைமைகள், மத தலைமைகள் தான். இந்த சாதி மத தலைமைகளை ஒரு தலைமை வச்சுக்கிறது. உன் சாதிக்கு 4 சீட்டு, உன் சாதிக்கு ஒரு 3, உன் சாதிக்கு 8, உன் மதத்துக்கு ஒரு 2, உன் மதத்துக்கு 2 அப்படின்னு ஒரு தலைமை வச்சுக்கிறது. சரி, பாரதிய ஜனதா கடந்த 24 கூட்டணி வச்சதில்லை. பாரதிய ஜனதா மதவாத கட்சி, அது மதத்துக்கு நிற்கும், அது இந்து மத கட்சி, அப்படி தான் இருக்குது. அதோட கூட்டணிக்கு நின்னதெல்லாம் யார் சொல்லுங்கள்? எல்லா சாதி கட்சியும் சேர்த்து ஒரு மத கட்சி தலைமையேற்று இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? அப்போ எது அரசியல்? புரியுதா? அப்போ அது அண்ணல் அம்பேத்கர் சொன்னது தான். இங்கே சமபங்கு, சமத்துவம் அப்படிங்கிறதே அது சரியாக வரல. உரிய பங்குன்னு வரணும். சமபங்குனா எப்படி? பங்களாவில் மாளிகையில் இருக்கிறவனும், தாழ்தளத்தில் குடிசையில் இருக்கிற, பள்ளத்துக்குள்ளே குடிசையில் இருக்கிற நானும் எனக்கும் ஒரே சமபங்குன்னா அது ஏற்புடையதாக இருக்கா? உரிய பங்குன்னு சொல்லு. நீ பல நூறாண்டுகளாக கல்வி பயின்று வர, நான் பல நூறாண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரேன். 2 பேருக்கு சமபங்குன்னா எப்படி தம்பி விளங்குதா? அப்போ இது நாங்கள் தான் சொல்கிறோம், இந்த நாட்டில் அடிப்படையை தகர்த்து மறு கட்டடம் கட்டணும். அதை தான் புரட்சியாளர் பகத்சிங் சொன்னான். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதாண்டா புரட்சிங்கிறான். அதுதான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நாங்கள் அதனால தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்ங்கிறோம். இந்த அரசியலுக்குள்ளே, இந்த அமைப்புக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மண், ஒரு அச்சு, யார் உட்கார்ந்து அறுத்தாலும் ஒரே மாதிரி செங்கல் வரும். ஒன்று அச்சை மாற்றணும், இல்லை மண்ணை மாற்றணும். புரியுதா? நாங்கள் அச்சை மாற்றிரோம்டாங்கிறோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள், மார்க்கண்டே கட்சி போன்ற நீதி அரசர்கள்லாம் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க. நான் அதை தூய தமிழில் அமைப்பு தப்பாக இருக்குங்கிறேன். புரியுதா? அதுதான் அதை மாற்றணும். அது இல்லைன்னா இந்த மாதிரி இன்னும் பல இதெல்லாம் என்னென்னா, ஒரு பெரியவங்க பழங்காலத்து மனிதர்கள் அவங்க சாதிய வெறியில் அதை உணர்வில் கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது இல்லை பாருங்க. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கத்தி எடுத்து சாதிக்காக வெட்டிக்குது. படிச்சுக்கிட்டு இருக்க, படித்து வேலைக்கு போகிற பிள்ளைய வெட்டுறான். காதல் குற்றம்னு வெட்டுறாங்க. உலகத்தில் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் மிச்சம் இருக்கிறது அன்பு தாங்க. இந்த நிலத்தில் அன்பால் தான் இந்த நிலம் நிறைய இருக்குது. அன்பு ஒன்றை தவிர என்ன இருக்குது? அன்பை எவனாவது கொலை செய்வானா? உலகத்தில் அன்பை கொலை செய்வானா எவனாவது? அது அம்மா அப்பாவுக்காக கொலை கொண்டா அந்த அன்பு தாண்டா இந்த அன்பும். இது எப்படி? இது கொடுமை. இது கடும் சட்டங்கள் மூலமாக இதை ஒடுக்கலைன்னா இது ஒவ்வொரு தடவையும் வரும் ஒரு அறிக்கை விடுவாங்க. இந்த சாதிக்காரன் செத்தா அந்த சாதிக்காரன் அறிக்கை விடுவான். வெட்டப்பட்டது கொல்லப்பட்டது இந்த சாதிக்காரனை கொள்ளுவான். ஒரே சாதிக்குள்ளே வெட்டிக்கிட்டான்னா ஒரே ஜாதிக்குள்ளேயும் நடக்குதுல்ல. அவன் ஏழை என்ன வச்சுக்கிறான். என் மகளை எப்படா நீ கூலிக்கார பையன் நடக்குதா இல்லையா? நடக்குது. அப்போ இங்கே எதன் பொருட்டும் காதல் கொலை செய்யப்படுவதை நம்மளால் ஏற்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தில்
கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு புனிதம் அன்பு தான். அதையும் கொண்டுட்டு என்ன பண்ண போகிற? ஒரு காலம் வருது, அப்புறம் இந்த மாதிரி சாதிய கொலைகள் நடந்தால் என்னை இதே மாதிரி நிற்க வச்சு கேள்வி கேட்கல. என்னது? அதில் எனக்கு கருதலை. அது வந்து நான் வரலாற்று தவறுன்னு வர்றாரா? நான் வரலாற்றிலே மிக சரியான முடிவுன்னு சொல்கிறேன். வரலாற்றில் மிக தவறான முடிவை எடுத்தது திமுகவின் தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் தான். வரலாற்றில் மிக சரியான முடிவு எடுத்து திரும்பி வந்து இனி கடைசி வரை நான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சென்னை மெரினா கடற்கரை நடந்த மாநாட்டில் முடிவெடுத்தாங்க. அவங்க எடுத்து வரலாற்றின் மிக சரியான முடிவு. அதுக்கப்புறம் ஐயா எடுத்தார் பாருங்க, ஐயா கருணாநிதி 99 அதே இதில், அது மிக தவறான முடிவு. இப்போ எடுத்திருக்காங்க பாருங்கள் அதே அதிமுக, அது மிக மிக தவறான முடிவு.